சத்தியமாக அவருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமாக நான் பதில் சொல்ல மாட்டேன். என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு. ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து பேச விட்டுறாதீங்க. வேணாம், அண்ணனோட கேள்விக்கு வேணாம், விட்டுருலாம். எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு ஓகே ஃபைன். ஆர்யாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க. இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு? அப்படியே நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் வந்து ஒவ்வொரு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம், திருமணம் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கோம், சந்தோஷமா இருக்கும். ஆமா, அது ஏன் இல்ல, அது ஏன் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு? திருமணம் அவாய்ட் எல்லாம் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு 80 நாட்கள் இல்லை 90 நாட்கள் சார் சொல்கிறத நான் செய்யணும், ட்ராவல் ஆகணும். அதே மாதிரி தயாரிப்பாளோட ட்ராவல் ஆகணும், தேவியோட ட்ராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டரோட ட்ராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டரோட ட்ராவல், எல்லா சுகுமாரோட ட்ராவல் ஆகணும். எல்லாரோட ட்ராவல் ஆகிறது ஒரு விஷயம். ஆனால் ஒரு பொண்ணோட ட்ராவல் பண்ணுறது வாழ்நாள் பூரா ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயங்க. கல்யாணன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். ஸோ கண்டிப்பாக கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு. நானாக சொல்கிறேனே, திரும்பவும் சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்வோம் நாங்கள் சொன்னது செஞ்சிட்டோம்லன்னு. நீங்கள் சொல்கிற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலிமா கண்டிப்பாக, ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும். நீங்கள் சொல்ல முடியாது. இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னால் தான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது அவர் கையில் இருக்குது. விஷால் சார், ஹரி சார், இங்கே சார், முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, 4 கோடி 3 கோடி பணம் வச்சுடுவீங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க, படம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்கிறீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஓப்பனாக சொன்னால் அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓப்பனாக வந்து அதான் இப்போ பாருங்களேன், இப்போ ஓப்பனாக வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் கேட்டார், சார் சொன்னார், அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன், நான் ஒரு வெறுப்போடு நான் சொல்ல. சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க. நீங்கள் போடுற முதலீடு எப்படி உள்ளே வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போகிறாங்களா, சேட்டலைட் வாங்க போகிறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போது ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் தான் கலெக்ஷன் தான். 4வது நாள் ஃபஸ்ட்டு வாரம் வந்து 80% கலெக்ஷன் ஃபஸ்ட்டு வாரம், 2வது வாரம் வந்து மீதி 20%, 3வது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமாக நான் சொல்கிறேன், இது பெரிய படத்துக்கும் சரி. 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாம் சில படங்களுக்கு 1 in a million அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன். நம்ம விசில் அடிக்கிறோன்னா அவர் 6 அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார், அவர்கிட்ட மைக் நீட்டி கேளுங்களேன், அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க, நான் சொல்கிறது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன். ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க, போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு எனக்கு 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு. எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட், நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இந்தியில் சின்ன படங்களில் பெரிய படங்களில். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து
ஒரு கோர்வையாக போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க். இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன். ஹரி சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார். நீங்கள் சொன்னீங்க அந்த 3.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீனு ஃபைட் இங்கே சார் சேசிங் ஃபைட் சீனுன்னு சொன்னீங்க. அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்களா இல்லை 2-3 நாள் ரிஹர்சல் போனீங்களா? 2 நாள் சார் மொத்தம். அதில் ஒரு 1.25 நாள் வந்து ரிஹர்சல், ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து. முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு நல்ல கார் பொம்மை, ஜீப் பொம்மை, பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லாரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து. ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி 1 மோர் போகணும். அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு 1.5 நாள் 1.25 நாள் வந்து ரிஹர்சல். ஆக்சுவலாக நான் 3 நாள் பிளான் பண்ண 2 நாளில் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இதில் வந்து கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்கன்னு இருக்கீங்க. ஹீரோ ஒரு இடத்துல, ஹீரோயின் ஒரு இடத்துல, அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி தாவி வேறு எடுத்திருக்காரு, சிங்கிள் கேமராவில் எடுத்திருக்காரு. நீங்கள் எதனா கேஷுவாலிட்டிஸ் எதனா இருந்துச்சா? எதனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதனா சம்பவங்கள் எதனா நடக்கலையே? அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபாக எஸ்கேப் ஆகிட்டோம். சார் ஹரி சார் இந்த படத்துக்கு ரத்னன் பேர் வச்சிருக்கீங்க. ஆமா, நீங்க இங்க ஓகே ஓகே. காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன். காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்னன் படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த படம், உங்க படத்துல ரத்தம் எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கும், இதுலயும் தூக்கலா இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா, ரத்தனமாவே இருக்குமா? ஏன்னா உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம். அப்படியா? அதனால இந்த பேரை வச்சிருக்கீங்களா? அப்படி இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. நிறையா இருக்கிற நல்ல டைட்டிலில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தம்னி டைட்டில் வச்சுருந்தேன். கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில். ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தம்னி ஒன்று இப்போது. அதனால் வந்து அது வந்து ரத்னமா மாற்றி ஹீரோ நேமில் அந்த டைட்டில். அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்கே ஏன்னா விஷால் சார் சொல்கிறப்ப சொன்னார் ஹீரோயினுக்கும் நீங்கள் ஈக்குவலாக தான் ஒரு படத்தில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நாங்களும் பார்த்தோம். ஏன் வரல அவங்க? என்ன ரீசன்? அவங்க எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க படப்பிடிப்புக்காக வெளியூரில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் விஷால் சார், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் வந்து அண்ணா நகரில் தண்ணி பூந்துச்சு, அதை தீர்த்தீங்கன்னா நான் 2026 வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் விஜய் வந்து 2026 வராரு, நீங்களும் 2026 வரன்றீங்க. ஏன்னா தளபதி, புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரைன்னு நடிச்சார், நீங்கள் மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில். அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா, இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை தீர்க்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியலில்? அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க. இன்னும் ஏங்க அண்ணா நகரில் தண்ணி இறங்குறது அது ஓகேங்க. அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்கள் வீட்டில் தண்ணி, அது வந்து அண்ணா நகர். நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் திரும்ப அதான் சொல்கிறேன். முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் வந்து எடுத்த முடிவு, அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு, மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர். எனக்கு என்னென்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்போ விஷாலன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை நான் ஹரி சார் கதாநாயகனாக இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்னால் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதான் என்னன்னு தெரில. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க. 2026 வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊருங்க, நம்ம வாழ்ந்த ஊர், நம்ம சம்பாதிச்ச ஊர், நம்ம ஊர் ஒன்று வருஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும்? அதுதான் ஒரு விஷயம்.
ஸோ ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கள்லாம் வந்து ஹரி சாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படத்தில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம். அதுதான் நான் எங்களோட வேலை. இல்லை சார், நான் கேட்க வந்தது அதான், அண்ணா நகருக்கே தண்ணி வந்து, அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு, மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது 200 படம் நிற்கிது இப்போதைக்கு, சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்கள் காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். கண்டிப்பாக. ஆனால் புரிஞ்சிக்கப்படுறது தப்பாக இருக்குது, அதனால தான் நான் இந்த கேள்வி. இல்லை அப்படி இல்லைங்க. சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாமல் போயிட்டு இருக்குல்ல. நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்கள் படம் எடுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். ஒரே ஒரு கேள்வி சார், மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமல் இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார், ரங்கநாதன் சார், பைல்வான் ரங்கநாதன். சத்தியமா இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார். இல்லை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல் ஹிம். அண்ணனுக்கே தெரியும், நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில் நான் அந்த சத்தியமாக ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளராக தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு, ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து பேச விட்டுறாதீங்க. வேணாம், அண்ணனோட கேள்விக்கு வேணாம், விட்டுடலாம். எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு. ஓகே ஃபைன்.